ஒரு காலத்துல இந்தியா என்ற பெரிய தேசம் இருந்தது. ஆனால் அது சுதந்திரமாக இல்லாமல் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ சில வீரர்கள் எழுந்து நம்ம நாடு நம்முடையது என்று குரல் கொடுத்தார்கள். முதலில் வந்தவர் மகாத்மா காந்தி. கையில் ஆயுதம் இல்லாமல் மனதில் அஹிம்சை மட்டும் கொண்டு சத்தியாகிரகம் என்ற வழியில் போராடினார். உப்பு சத்தியாகிரகம், குவிட் இந்தியா இயக்கம் எல்லாம் இவரது பங்களிப்புகள். பிறகு சுபாஷ் சந்திர போஸ் வந்தார். சுதந்திரம் கையில வந்தாக வேண்டும் என்றால் ஆயுதமே வழி என்று நம்பினார். இந்திய தேசிய படை INA உருவாக்கி தூம் முஜே குண்டோ மெய் தும்ஹே ஆசாதி தூங்கா என்று வீரக்குரல் கொடுத்தார். பகத்சிங் இளம் வயதில் அநியாயத்துக்கு எதிராக எழுந்த புரட்சியாளர். லாலா லஜபத் ராய் மரணத்திற்கு பழி வாங்கி சாண்டர்ஸை சுட்டார். அசெம்பிளியில் குண்டு வீசியும் மக்கள் கவனத்தை ஈர்த்தார். பால கங்காதர திலக் சுவராஜ்யின் பிறப்புரிமை என்று முழங்கி மக்களின் மனதில் சுதந்திர விதை விதைத்தார். தென்னகத்தில VO சிதம்பரம் பிள்ளை கப்பல் ஓட்டிய கேப்டன் என்று அழைக்கப்பட்டார். சுவதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கி ஆங்கிலேயர்களுக்கு போட்டியாக கப்பல் ஓட்டினார். ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் தலைவராக சுதந்திர கனவை பேணி சுதந்திரம் கிடைத்தபின் முதல் பிரதமராக நாட்டை வழிநடத்தினார். அன்னி பிசாந்த் இந்தியர் அல்லாதவர், ஆனாலும் ஹோம் ரூல் இயக்கம் மூலம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று வெளிநாட்டவர் கூட போராட முடியும் என்று காட்டினார். ராணி லட்சுமி பாய் 1857 ஜான்சியை காப்பாற்ற வீரமாக போராடி மரணம் அடைந்தாலும் மக்களின் மனதில் நிலைத்தார். சுப்பிரமணிய பாரதி எழுத்திலும் பாடலிலும் தீப்பொறி விட்டவர். அவரது கவிதைகள் பாடல்கள் தேசிய உணர்வை மக்களிடையே பரப்பின. முடிவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்பட்டவர். விவசாயிகள், தொழிலாளர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்தினார். இப்படி பலர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததால் தான் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்த கதை நம் நாட்டின் வீரர்களின் குருதி, வியர்வை, தியாகம் கொண்ட கதை.